வண்டி எண் 1623 கடலூர் போர்ட் மைசூரு எக்ஸ்பிரஸ் வயா சேலம் தர்மபுரி கோசூர் நடைமேடை 3 உள்ளது. வணக்கம் மாப்ள, திருச்சியிலிருந்து. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் திருச்சியில் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து பெங்களூர் கிளம்ப போகிறோம் மைசூர் எக்ஸ்பிரஸில். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாம் புதுக்கோட்டை பார்த்தாச்சுங்க. நம்மளோட 1 டே ட்ரிப் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் பெங்களூர் கிளம்ப போகிறோம். நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கின வாட்டியும் கிராஸ் பண்ணி ஸ்டேஷனுக்குள்ளே வரணும். நாம் என்ட்ரன்ஸ்லேருந்து நடந்து இப்போ உள்ளே போக போகிறோம். திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8th இல்லை 9th டைம் வரேங்க. ஏன்னா எப்போ நம்ம ட்ரெயின் போகிறப்பனாலும் பெங்களூர் போகிறதுக்கு திருச்சி தான் போயாகணும். ஸோ நிறைய டைம் வந்திருக்கேன். இங்கேயே ரிசர்வேஷன் ஆஃபீஸ் இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறது மற்ற ரயில்வே ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா நல்லா பெருசாக இருக்கும். வராண்டா முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும், உட்காந்துருக்கலாம். இந்த கோவிலில் நான் நிறைய டைம் வரப்பெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு தான் உள்ளே போவேன். அதனால் இந்த இடம் நல்லா ஃபெமிலியரான இடம் தான். அது இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனும் சூப்பராகவும் இருக்கும். நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டரிங் ரூம் இருக்குது, அப்புறம் வெயிட்டிங் ஹாலில் இருக்குது. நம்ம மதுரையில் பார்த்தோம்ல வேசி வெயிட்டிங் ஹாலில் குளிக்கிற மாதிரி, அதே மாதிரி இங்கே திருச்சியிலையும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஹால்லேயே குளிக்கிற வசதியோடதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதை யூஸ் பண்ண சான்ஸ் வரல. எப்போ வந்தாலும் நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு கிளம்பிடும். ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி டைம் நம்மளுக்கு எதுவும் ஒன்றும் அமையல. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே இருக்க ரிட்டரிங் ரூம், அப்புறம் இங்கே இருக்க வெயிட்டிங் ஹால்லாம் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ட்ராவல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா 16231 மைசூர் எக்ஸ்பிரஸ்ங்க. இது பார்த்திங்கன்னா திருச்சிக்கு 8:35 வரும். சாரி 8:25 வரும். 8:35 கிளம்புவோம். அப்போ நம்ம மார்னிங் பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரில் 5:40 ரீச் ஆயிடுவோம். இந்த ரயிலில் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நானும் ஷைனியக்காவும். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நான் ட்ரெயின் கோச்சில் எப்படி இருக்குன்னு ட்ரெயின் வந்த வாட்டியும் உங்களுக்கு காட்டுறேன். எப்பயுமே எங்கேயாவது ட்ரிப்லாம் வந்தோம்னா அந்த சண்டே நைட்டு திரும்ப ரிட்டர்ன் கிளம்புறப்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குங்க. What to talk? No words. Crying is only coming. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்சி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 2லேருந்து கிளம்புதுங்க. நோ டிலேயில் தான் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் நம்ம ட்ரெயின் திருச்சிக்கு எப்போ ரீச் ஆகுதுன்னு. மைசூரு எக்ஸ்பிரஸ் கோச் பொசிஷன்லாம் போட்டாங்க. நாங்கள் சும்மா வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நம்ம இன்றைக்கி S3யில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரூர், ஈரோடு, சேலம் வழியாக பெங்களூர், அப்புறம் மைசூர் போகுது. நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு. ஃபுல் க்ரௌடுங்க. இங்கேயே அநேகமாக இங்கேயே எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிடும் தான் நினைக்கிறேன். கூட்டம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது S3 ஸ்லீப்பர், S5, இது S4. இப்போ S3க்கு போயிட்டுருக்கோம். நம்ம திருச்சியிலேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து வந்திருக்கு. இந்த ட்ரெயின் கடலூர்லேருந்து மைசூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுதுங்க. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா.
ஒண்ணுமே தெரியலையே. பார்த்தீங்கன்னா லோகோ சிட்டியை மாற்றியாச்சு. ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. லோகோவில் தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து தூங்குற வரைக்கும் எங்கே போகிறோன்றது வந்து எல்லாம் டைமோடு நான் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ குளித்தலை ரீச் ஆகிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30. நாம் குளித்தலையிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கே ஒரு 2 minutes தான் நின்றுச்சு. உடனே கிளம்பிடுச்சு ட்ரெயின். நாம் பார்த்தீங்கன்னா இப்போது கரூர் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:09. நாம் கரூர்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30ங்க. நம்ம ட்ரெயின் வந்து டிலேயில் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புகழூர் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:50. ஒன்றுமே தெரியல ஸ்டேஷனில். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. வண்டி எண் 1623 சேலம் வரைக்கும் தூங்காமல் கவர் பண்ணலாம்னு நினச்சேன் காய்ஸ். பட் ஆனால் இப்போவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 12 ஆக போகுது. தூக்கம் வருது. நாம் வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பெங்களூர்லேருந்து நம்ம விளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். பெங்களூர் ஈஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:15 ஆகுது. கண்டோன்மெண்ட் கிராசிங். நம்ம பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம் கைஸ். குட் மார்னிங் காய்ஸ். நாம் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 5:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகிருக்கு. ஆன் டைமில் தான் வந்திருக்கு. நம்ம சேலம் அப்புறம் வந்து ஈரோடுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிருந்துச்சு. ஆனால் வந்துட்டு நம்ம இங்கே கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகிறப்ப டைமுக்கு ரீச் ஆகிடுச்சு. நாம் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். நெக்ஸ்ட்டு நாம் எந்த ட்ரெயின் ட்ரை பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த ட்ரெயின் நம்ம ட்ரை பண்ணலாம். நாம் மதுரை அண்ட் புதுக்கோட்டையில் பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன்.